பேக் சைடு தான் நம்ம வந்து அளவு எடுத்துகிட்ருக்கோம். அடுத்ததாக ப்ளவுஸ் வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கோங்க. ரெட்டையாக மடிச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் சென்டராக மடிச்சுக்கோங்க. இது வந்து பாக்கழுத்து வச்ச ப்ளவுஸ் தான். மடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன எடுக்கணும், பின்னாடி கழுத்தோட உயரம் எடுக்கணும். இங்கேருந்து பின்னாடி கழுத்தோட உயரம், நெக்கோட லென்த்து. ஷோல்டர் கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கேலை வந்து பின்னாடி கழுத்தோட எண்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நேராக வச்சுக்கோங்க. ஸ்கேல் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 7.75 வருது. சரிங்களா, எது பாயிண்ட் கிடையாது, இங்கேருந்து பார்க்கணும் ஸ்கேலோட அளவு வரைக்கும். எனக்கு வந்து கரெக்டாக 7.75 வருது. அப்போ தையலுக்கு வந்து நம்ம 6 இன்ச்சு சேர்க்குற மாதிரி இருக்கும். 7.75 வந்து 8.25 வந்துடும் மார்க் பண்ணோம்னா. பின் கழுத்து வந்து 7.75. நீங்கள் வந்து உங்களோட அளவில் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு புரியாதது ஷோல்டர், கழுத்தகலம். கழுத்தகலம் அப்படின்னா இதுதான், இந்த கழுத்தோட அகலம். சரிங்களா, இந்த கழுத்தோட கேப் இருக்குது பாருங்கள், இதுதான் கழுத்தோட அகலம். ஷோல்டர்னால் தான் இது. சரிங்களா, ஷோல்டர் வந்து இது மார்க் பண்ணக்கூடாது, இதுதான் ஷோல்டர். இந்த அளவு வேறு, இந்த அளவு வேறு. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அகலமாக போடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக வந்து கழுத்தகலம் கம்மியாக இருக்கும், ஒவ்வொருத்தர் கழுத்து இறக்கமாக போடுவாங்க, அகலமாக வந்து கொண்டு வருவாங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தப்பாங்க. அதை தான் நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். இது வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரோட கழுத்து ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஸ்கேல் வச்சுக்கோங்க. நேராக வச்சுக்கோங்க. சரிங்களா, நேராக இருக்குல்ல, இதே மாதிரி உங்களோட அளவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அளவு எவ்வளோ, இந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குன்றதை தெரியணும். நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாது. சரிங்களா, இந்த இடத்துல தெரியாது, அதனால் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த துணி எவ்வளோ இருக்குது, கரெக்டாக எனக்கு வந்து 3.25 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணும்போது இந்த சைடு தான் நம்ம தையல் படிப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 3 மார்க் பண்ணணும். 3 மார்க் பண்ணி தையல் பிடிச்சா 3.25 வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழுத்தகலம் வந்து இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா, வித்து நெக்கு வித்து வந்து இப்படி தான் எடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் இதுதான் ஷோல்டர், தோள்பட்டை. இது ரொம்பவே ஈஸி தான். கை ஜாயிண்ட்லேருந்து கழுத்தோட பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். கரெக்டாக எனக்கு வந்து 2.25 வருது. 2.25. இது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக கூட வச்சுருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய தோள்பட்டையாக இருக்கும். அது வந்து நம்ம அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2.25 அப்படின்னா மார்க் பண்ணும்போது 2.25 வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கூட்டணும். சரிங்களா, இந்த சைடுக்கும் நம்ம வந்து அந்த சைடு தான் தையல் விடணும், அதனால் 2.25 மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்களோட டெப்த்து.